எனக்கான அடையாளம், நான் வந்த பாதை, நமக்குன்னு ஒரு கூட்டம் வேணும். ஏன்னா மனிதன் என்பவனே வந்து ஒரு சமூக பிராணிங்க. நம்ம எல்லாம் கூட்டம் கூட்டமா வாழக்கூடிய அப்ப நமக்குன்னு ஒரு கூட்டம் வேணும். அந்த கூட்டத்துக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்து தனி ஒரு ஜாதத்துல வலுவா இருந்துச்சு. காவல் தெய்வங்கள், முனீஸ்வரன், கருப்பண்ண சுவாமிகள், இந்த மாதிரி காவல் தெய்வங்களை கும்பிட்டு இருப்பாங்க. ஜாதகத்திலே குரு ராகுவும் ஏதாவது ஒரு இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கும். குரு ராகு ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்டுட்டாலே அவங்க முழுக்க இந்த மாதிரி இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது, அமானுஷ்யம் தொடர்பான விஷயத்த அவங்க நம்புவாங்க. இப்ப என்னால போக முடியல, ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்றவங்க வீட்டுல இருந்தே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். குலதெய்வம்னு என்ன? நம்முடைய குலத்தை காக்கணும். அப்படி இது வரைக்கும் எந்த குலத்தையாவது ஏதாவது தெய்வம் காப்பாற்றிருக்கா? அந்த வீட்லயும் நல்லது கெட்டது நடந்து தானே இருக்குது. அதே மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு போகாத வீட்லயும் நல்லது கெட்டது நடந்து தானே இருக்குது. அது வந்து ஒரு நம்பிக்கை இல்லைங்க. கோவிக்கிறதுங்க சாமிக்கு கோபமோ தாபமோ ஒன்றும் இல்லைங்க. அது என்ன மனுஷனா? அது இறைவனுங்கிறவனுக்கு கோபமே வராதுங்க. அப்படி கோவப்பட்டா அவன் இறைவனாவே இருக்க முடியாது. என்னுள் இருந்து செயல்படுத்துறது அவன் தானே. அப்ப நான் தவறு செய்யறதுக்கு யார் காரணம்? அவர் தானே. நான் நல்லது செஞ்சாலும் காரணம் அவர் தான். அப்ப இங்க எல்லாமே காரணகர்த்தாவாக அவர் இருக்கும்போது எப்படி என் மேல அவர் கோவப்படுவார்? அப்படி கோவப்படுறதா இருந்தா அவர் மேலே அவர் கோவப்பட்டு நீங்க எவ்வளவு வேணா செலவு பண்ணலாங்க. செலவு அப்படிங்கிறது நம்ம திருப்திக்காக பண்றதுதானே தவிர அங்க இறைவன் வந்து நம்மளுடைய உண்மையான அன்பைத்தானே எதிர்பார்க்கிறான். அவன் வந்து எந்த காசையும் எதிர்பார்க்கல இல்லைங்களா? அவருக்கு எதுக்கு தேவை? இறைவனுக்கு காசே தேவையில்லை. அவர் வந்து நம்ம கிட்ட எப்பவும் நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறானா அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்களே தவிர நம்ம வந்து உள்ளம் தூய்மையா இருக்கான்னு தான் பாக்குறாங்களே தவிர எவ்வளவு செலவு பண்ண போறான்னு யாரும் பார்க்க போறது இல்லை. யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். குலதெய்வத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? குலதெய்வம் தேவை தானே, இருக்கிறது நல்லது தானே. நம்ம ஒரு எந்த ஆர்ஜின்ல வர்றோம், நம்ம யாரு, நமக்கான அடையாளம் என்ன? இப்போ போட்ட ஒரு ஆஃபீஸ் போன ஆதார் கார்டு கேட்குறாங்க இல்லைங்களா? அது மாதிரி நமக்கான ஆதார் கார்டா குலதெய்வம் இருக்கிறது நல்லது தானே. ஏன்னா எனக்கான அடையாளம், நான் வந்த பாதை, நமக்குன்னு ஒரு கூட்டம் வேணும். ஏன்னா மனிதன் என்பவனே வந்து ஒரு சமூக பிராணிங்கிறான். நம்ம எல்லாம் கூட்டம் கூட்டமா வாழக்கூடிய அப்ப நமக்குன்னு ஒரு கூட்டம் வேணும். அந்த கூட்டத்துக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப அங்க போகும்பொழுது நீ யாரு, இந்த மாதிரி ஓகே மாதிரி சொந்தம், நம்மளுடைய அந்த சொந்தத்தை அந்த கட்டமைப்பை கொண்டு போறதுக்கான ஒரு வழிமுறையா தான் குலதெய்வமா நம்ம பார்க்கிறோம். ஓகே. இப்போ பொதுவா குலதெய்வம் அப்படின்னாலே அந்த பேர்லயே இருக்கு. நம்மளோட குலம், நம்மளோட மூதாதையர்கள், நம்மளோட வாழையடி அவங்க பெரியவங்க கும்பிட்ட சாமியை தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு ஒரு சில பேர் வந்து மதம் மாறி இருப்பாங்க, இல்ல வேற ஒரு ஊர்ல போய் ஆரிஜினேட் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அவங்க மூதாதையர்கள் என்ன கும்பிட்டாங்க அப்படின்னு தெரியாது. அப்ப எப்படி சார்? இல்ல, அவங்களுக்கு தெரியாது இல்லைங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் கூட மாறுறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறது என்னன்னா, மதம் மாறி திருமணம் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஜாதி மாறி திருமணம் செய்வது, எப்படி செய்தாலுமே வந்து அவங்களுக்கான குலம் வந்து தெரியாமல் போயிடாது. நிறைய ஜாதகங்களுக்கு குலதெய்வம் நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்பாங்க இல்லைங்களா, எனக்கு குலதெய்வம் எதுன்னு தெரில, என் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, குலதெய்வத்துக்கு நான் வந்து வருஷம் நான் போகாததுனால தான் நான் வந்து இந்த மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. என் வாழ்க்கையில் எதுவுமே விளங்காமல் போனது காரணமே குலதெய்வ வழிபாடு பண்ணாது தான் அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிறாங்க, வருத்தப்பட்டுக்கிறாங்க. யார் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த வழியாக கும்பிட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சில குடும்பங்களில், சில ஜாதிகளில் அந்த குலத்தில் இருந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி தெய்வம்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால தீயிலையோ அல்லது தண்ணீர்லையோ மாண்டுருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சில பெரியவங்களை இந்த குடும்பத்துக்காக, அந்த குலத்துக்காக உழைச்சி இறந்து போனவங்களையே வந்து எடுத்து வச்சு கும்பிடுறாங்க. அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் அந்த குலத்துக்காக அப்படியே ஒரு வாழையா வரணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து குலதெய்வமாக வச்சுருக்காங்க. இவங்க வேற ஜாதியிலேயோ வேற மதத்திலேயோ போயிருந்தாங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கான குலதெய்வமும் அதுதான். ஆனா என்ன அப்படின்னா அவங்க வந்து அப்படியே ட்ராக் மாத்திடுறாங்க. இப்போ நாங்க வந்து இப்போ கிறிஸ்டியன்ல இருக்கோம், எங்களோட தாத்தா பாட்டியும் கிறிஸ்டியானிட்டியில இருந்திருக்காங்கன்னு வைங்க. அவங்களோட தாத்தா பாட்டி வந்து அப்பா அம்மா வந்து ஹிந்துல இருந்திருப்பாங்க. இப்போ எங்க தாத்தா பாட்டியே இப்ப இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட அப்பா அம்மா வந்து என்ன சாமி கும்பிட்டாங்கன்னு எப்படி தெரியும்? தெரியாதுங்க, அப்படிலாம் தெரியாது. ஆனா ஜாதக ரீதியாக நம்ம வந்து எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களோட சில அமைப்புகள்லாம் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கான குலதெய்வம் எது அப்படி குலதெய்வம் அப்படிங்கிறத விட இவங்க வந்து என்ன மாதிரியான
தெய்வங்களை கும்பிட்டுருப்பாங்க, அல்லது இவங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு தெரியும். பட் அவங்க கும்பிடலாமா வேணாமா அப்படிங்கிறது அதை நான் சொல்ல வரல. ஆனால் இவங்க ஜாதகப்படி என்னென்ன தெய்வங்கள் இவங்க ஆரிஜினில் கும்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, இப்போ ஜாதகத்தை பார்த்து எப்படி இவங்க இந்த சாமியை கும்பிட்டுருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுறீங்க? இப்போ ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கணும், புதன் ஒரு ஜாதகத்தில் பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து பெருமாள் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. சுக்கிரன் அப்படின்னா அம்பாள் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. சூரிய வழிபாடு இந்த மாதிரி சூரியன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தளபதிகள் தலைமை பண்புகளாக இருந்திருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த சனி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன், இந்த மாதிரி கருப்பண்ண சுவாமிகள், இந்த மாதிரி காவல் தெய்வங்களை கும்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப பவராக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்றவங்களாக இருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எது எல்லாம் பவராக இருக்கோ அது வந்து அவங்க குடும்பத்தில் கும்பிட்டுருப்பாங்க. அது குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். அவங்க திடீர்னு அவங்களுக்கு தோணும் இந்த மாதிரி போகணும்னு இருக்கலாம். இது எல்லாமே ஜாதகம் தான் தீர்மானம் பண்ணுது. ஜாதகத்தை நம்ம எடுக்க முடியும். இப்போ முகத்தை வச்சு கூட ஒரு சில பேர் கெஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி பார்க்க போனா என்னோட ஃபேஸை வச்சு ஒரு கெஸ் பண்ண முடியுமா? இல்லைங்க, அதுக்கு வந்து நிறைய அந்த சொல்றாங்க இல்லைங்களா, சாமுத்திரிகா லட்சணம் அதை பார்த்துட்டு சொல்றாங்க. மூக்கு எடுப்பா இருந்துச்சுன்னா இவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பவராக இருக்குது, புதன் பவராக இருக்குது. அப்போ புதன் பவராக இருந்தால் இவங்க படி இவங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. இந்த புருவத்துக்கிட்ட வெட்டு தழும்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் ரொம்ப பவராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ செவ்வாய் பவராக இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் இந்த ஆயுதங்கள் ஏந்திய அம்பாள் வழிபாடு பண்ணுவாங்க. துர்கையாக இருக்கட்டும், இந்த வனபத்ரகாளி மண் கும்பிடுவாங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த பூர்வத்துக்கிட்டேயோ இந்த இடத்துல வந்து தழும்பு இருக்குது அப்படின்னா அவங்க இப்படிலாம் சொல்லலாம். இப்படி பச்சை நரம்புகள் வெளியில் தெரியும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துலேயும் இங்கே கூட பச்சை நரம்பு தெரியும், இங்கே தெரியும். இவங்க ஜாதகத்துலேயும் படி பார்த்தீங்கன்னா புதன் பவராக இருந்தால் தான் இந்த மாதிரி நரம்புகள் வெளியில் தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. இப்படியே நம்ம வந்து சொல்ல முடியும். தலையில் சிலருக்கு தையல் இருக்கும், தழும்பு இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எடுக்க முடியும். சிலருக்கு வந்து காலில் எத்தனை நேரம் பிரச்சனையாகவே இருக்கும். சொல்லுவாங்க இல்லைங்க, என்ன எப்போ பார்த்தாலும் காலில் கட்டு போட்டுட்டே இருக்க, இப்போ காலில் எதுவும் பிரச்சனைலாம் கேட்பாங்க இல்லைங்களா. அப்போ சனி ஒரு ஜாதகத்தில் பவராக இருந்தால் மட்டும்தான் கால் தொடர்பான பிரச்சனை வரும். அப்போ கால் தொடர்பான பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் சனி பவராக இருக்குது அப்படின்னு எடுத்தாலே நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஈஸ்வரன் வழிபாடு, ஈஸ்வரி வழிபாடு, அங்காள ஈஸ்வரி வழிபாடுலாம் கொண்டு போகிறாங்க இல்லைங்களா. அப்போ செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் பவராக இருக்குது அப்படின்னா ஈஸ்வரி வழிபாடு, ஈஸ்வரன் வழிபாடு இதை எடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பை நம்ம பார்த்து சொல்லிடலாம். இப்போ பொதுவாக நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட முன்னோர்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு ஒரு செடி ஒன்று முளைச்சிருக்கும், இல்லை அங்கே ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதாவது நடந்திருக்கும். உடனே அங்கே ஒரு செங்கலை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அது ஒரு சாமியாக்கிடுவாங்க. இங்கே முனீஸ்வரன் தாத்தா இருக்காங்க, இவங்க அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னு சொல்லி அதை அப்படியே நம்ப வச்சிடுவாங்க. அதை எப்படிங்க நம்ம குலதெய்வமாக எடுத்து ஏற்றுக்கிறது தெரியலையே. இல்லைங்க, இப்போ அவங்க செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த முதல் முறையை அதை உருவாக்கியிருக்கிறார் இல்லையா, அவர் ஜாதகத்திலேயே குரு ராகுவும் ஏதாவது ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த குரு ராகு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்டுட்டாலே அவங்க முழுக்க இந்த மாதிரி இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது, அமானுஷ்யம் தொடர்பான விஷயத்த அவங்க நம்புவாங்க. அவங்களுக்கு அடிக்கடி கனவு வருது. அதோட சந்திரன்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அடிக்கடி கனவு வந்து எனக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு அப்படியே அசிரியாக கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மரமும் நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சில வீடுகள் அதாவது கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துலேருந்து பால் வடியுது எங்கள் வீட்டில், அம்பாள் தான் வந்து பால் சுரக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே குரு ராகு கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வருது. இதை நம்ம ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க வேண்டாமாங்கிறது வேற. ஆனால் இது யாரெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த குரு ராகு காம்பினேஷனில் இருக்கிறவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அது அவங்க வேணும் செய்யலை, இயற்கையாகவே அதுக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு அப்படித்தான் தோணும். இப்போ குலதெய்வ கோவில்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சவங்க போய் பொங்கல் வைப்பாங்க, இல்லை கடா வெட்டுவாங்க, அவங்க என்ன இஷ்டமோ அதை படி பண்ணிட்டு வருவாங்க. இப்போ என்ன சொல்றது, ஆடி மாசம் வரப்போகுது, எல்லாருமே வந்து நிறைய பேர் போய் கூழெல்லாம் ஊற்றுவாங்க. இப்போ என்னால் போக முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படின்றவங்க வீட்டில இருந்தே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாமா? இல்லைங்க, இப்போ வீடு வேற குலதெய்வம் வேற அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நீ போகிறது போகாது அவங்கவுங்க விருப்பம். போகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா போயிட்டு வந்துட வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குது. சரி, அப்போ ஒருவேளை போகலன்னா எதுவும் குலக்குத்தாயமா எதுவும் தெய்வ குத்தமாயம்னா அப்படி ஒன்றும் ஆகாது. நான் என்ன கேட்குறேன்னாங்க, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நான் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய
ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பு, எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, என்னுடைய நல்லது கெட்டதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோமே தவிர, ஒருவேளை குலதெய்வம் அங்கே நான் போகவே இல்லை, சிலருக்கு யாருன்னு தெரியலைங்கிறத விட்டுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். நம்ம போகவே இல்லை அப்படின்னா குலதெய்வம்னு என்ன? நம்முடைய குலத்தை காக்கணும். அப்படி இது வரைக்கும் எந்த குலத்தையாவது ஏதாவது தெய்வம் காப்பாற்றிருக்கா? அந்த வீட்லேயும் நல்லது கெட்டது நடந்து தானே இருக்குது. அதே மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு போகாத வீட்லேயும் நல்லது கெட்டது நடந்து தானே இருக்குது, இல்லைங்களா? அப்போது அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதானே தவிர நீங்கள் போய்த்தான் ஆகணும்னு நம்ம சொல்ல தேவையில்லை. போகலைன்னா ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல தேவையில்லை. அது அவங்க நம்பிக்கை, மனம் தொடர்பான விஷயம்தான். ஏன்னா ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் பயமுத்துவாங்க, நீங்கள் குலதெய்வத்தோட கடும் கோவத்துக்கு ஆளாயிருக்கீங்க, அதனால தான் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது, வேலை வாய்ப்பு கிடைக்கல, கல்யாணம் ஆகலை அப்படின்வாங்க. ஆக்சுவலாக ஒரு பெத்த தாயோட கண்ணே தான் குழந்தைங்களுக்கு படாது அப்படின்வாங்க. சாமி எப்படிங்க தன்னோட என்ன சொல்றது, பக்த கோடிக மேல, தன்னோட பிள்ளைங்க மேல எப்படிங்க ஒரு கடவுளால கோவிக்க முடியும்? இல்லைங்க, கோவிக்கிறதுங்க சாமிக்கு கோவமோ தாவமோ ஒன்றும் இல்லைங்க. அது என்ன மனுஷனா? அது தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு இருக்காங்க. பேரே இறைவன் சொல்றாங்க. இறைவன் என்ன? இறை, அதாவது இறைனா கொடுக்கறது, வாரி வழங்குறது. அப்போ அவனுக்கு நல்ல, இப்போ ஐப்பொங்கலுக்கு மாலை போட்டு போறாங்க, அவங்க விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் 48 நாள் எப்படி விரதம் இருக்கணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அதன்படி அவங்க முறைப்படி விரதம் இருந்து தான் மலைக்கு போகிறது. அது ஒரு பெரிய ப்ராசஸாக அவங்க பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க மனசாட்சி தெரியும் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டா நீ மன்னிச்சுக்க அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க பயணத்தை துவங்குறாங்க. அது மாதிரி இறைவனுங்கிறவனுக்கு கோபமே வராதுங்க. அப்படி கோவப்பட்டா அவன் இறைவனாவே இருக்க முடியாது, இல்லைங்களா? என்னுள் இருந்து செயல்படுத்துறது அவன் தானே. அப்ப நான் தவறு செய்யறதுக்கு யார் காரணம்? அவர் தானே. நான் நல்லது செஞ்சாலும் காரணம் அவர் தான். அப்ப இங்க எல்லாமே காரணகர்த்தாவாக அவர் இருக்கும்போது எப்படி என் மேல அவர் கோவப்படுவார்? அப்படி கோவப்படுறதா இருந்தா அவர் மேலே அவர் கோவப்பட்டு வேண்டிதான். ஏன்னா அவர் தானே நீ இந்த மாதிரி மண்டையில செட்டப் பண்ணி விட்டு இந்த நேரத்துல இது செய்வான், இந்த நேரத்துல இங்க தப்பு பண்ணுவான்னு தெரிஞ்சுதானே அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இப்ப அவருக்கு தெரியாம ஏதாவது இங்க நடந்துட்டு இருக்கா? அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு தான் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அதுதானே இந்து தர்மம் மட்டும் இல்ல, எல்லா நம்பிக்கையும் அதானே சொல்லுது, எல்லா மத நம்பிக்கையும் அதானே சொல்லுது. அவனுக்கு தெரியாம இப்ப இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க, இப்ப நீ தவறு செஞ்சீங்கன்னா மறுமையில உனக்கு தண்டனை இருக்கு. நீ மறுமையில நிம்மதியா வாழணும் அப்படின்னா நீ இப்பவே நல்லபடியா இறை அச்சத்தோடு வாழு அப்படிங்கிறாங்க. இறை அச்சம்ங்கிற வார்த்தையை இஸ்லாத்துல பயன்படுத்துறாங்க. கிருஷ்ணாரிட்டில என்ன சொல்றாங்க, தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், இல்லை அப்படின்னா தேவன் உன்னை பிற்காலத்துல கண்டிப்பா ஒன்னு, ஏன்னா அவர் தான் சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் எப்போதும் உன்னுடைய இருக்கிறேங்கிறான். நான் உன்னை விட்டு பிரிவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைங்கிறான். அப்ப என்ன, எங்களுடைய இருக்காரு. அப்ப நான் தவறு செஞ்சா அவர் எங்க போயிடுவாரு? அவர் அப்ப கூட தானே இருக்கிறாரு. அப்ப அவர் தானே ஐ விட்னஸ், இல்லைங்களா? அப்ப அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இங்க தவறு சரி அப்படிங்கிறதுக்கு காரணம் இல்லை. அப்ப இந்த அளவுகோலை யார் வைக்கிறது? இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் சரியா தான் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற அளவுகோல் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அவர் மனசாட்சி தான் அவர் அதுக்கான அளவுகோல். அப்ப இறைவன் கோபமே படமாட்டான். அப்படி பட்டானா அவன் இறைவனா இருக்க முடியாது. அவன் பிள்ளைங்க தப்பு பண்ணும் பொழுது எப்படி அவன் கோவப்படுவான்? அவன் சரிதான் பண்ணிட்டு சரி போ, நம்ம பிள்ளை தானே போ அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அப்ப அவருக்கு மனசாட்சி உறுத்தும் பொழுதுதான் கடவுள் கோவப்பட்டுட்டாரு. ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அங்கிட்டு ஒரு வாரத்துல ஏதோ ஒரு இவனுக்கு அசம்பாவிதம், வண்டியில் அடிபட்டுறதோ, நாய் கடிச்சிருச்சோ, அல்லது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இதனாலதான் அது நடந்துருச்சுன்னு, ஏன்னா இவனுக்கு தானே தெரியும் நான் தப்பு பண்ணது. அப்ப இவனே அது இதோட சேர்த்து முடிச்சு போட்டுக்குவான், இல்லைங்களா? அப்ப கடவுள் கோவமே பட மாட்டாரு. அப்படி கோவப்பட்டா அவர் கடவுளா இருக்க முடியாது. இப்போ குலதெய்வ கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா நல்லா பொங்கல்லாம் வைப்பாங்க, கடா வெட்டுவாங்க. ஒரு சில பேர் கையில காசு இருக்காது. என்னால் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு விளக்கேற்றி ஒரு சின்னதாக ஏதோ ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை ஒரு ஏதாவது ஒன்று பண்ண வைக்க முடியும் அப்படின்னா உடனே அவங்களுக்கு கில்ட்டி கான்ஷியஸ் ஆகிடும். என்னடா இது, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்மளால நம்ம குலதெய்வத்துக்கு எதுவும் செய்ய முடியலன்னு. அப்படியெல்லாம் குற்ற உணர்வு வரது அவசியம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் இல்லை, எந்த கோயிலுக்குமே ஆடை அணிகலன்களை ஆண்டவன் விரும்புவதில்லைன்னு நம்ம சரஸ்வதி சபத்தில் பாட்டு இருக்கு. அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னு அதெல்லாம் எழுதுறாங்க, இல்லைங்களா? பெரியவங்க எழுதுறாங்க. அப்போ நீங்க எவ்வளவு வேணா செலவு பண்ணலாங்க. செலவு அப்படிங்கிறது நம்ம திருப்திக்காக பண்றதானே தவிர அங்க இறைவன் நம்மளுடைய உண்மையான அன்பைத்தானே எதிர்பார்க்கறான். அவன் எந்த காசையும் எதிர்பார்க்கல, இல்லைங்களா? அவருக்கு எதுக்கு தேவை? இறைவனுக்கு காசே தேவையில்லை. அவர் நம்ம கிட்ட எப்பவும் நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறானா அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்களே தவிர நம்ம உள்ளம் தூய்மையா இருக்கான்னு தான் பாக்குறாங்களே தவிர எவ்வளவு செலவு பண்ண போறான்னு யாரும் பார்க்க போறது இல்லை. ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய
கோயில்காரங்க வேணால் இவர் ரொம்ப செலவு பண்ணாருன்னா அவர் தூக்கி முன்னாடி வைக்கலாம், அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணலாம். செலவு பண்ணாதவங்க கொஞ்சம் தள்ளி நிற்கலாமே தவிர இறைவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் மனுஷங்க போடுற கால்குலேஷன். மிக அழகா சொன்னீங்க சார். ஸோ நிறைய பேருக்கு குலதெய்வம் சார்ந்த சந்தேகங்கள் வந்து தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வணக்கங்க.